வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ ஷோ பை 12th மேன் சிஓ. அடுத்த மேட்ச் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் குஜராத் ரைடர்ஸும் நடக்க போகுது. ஃபெரோஷா காட்லா ஸ்டேடியம்ல நடக்க போகுது. ஸோ டிசி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 2 வின்னுக்கு அப்புறம் வராங்க. அதாவது கடப்பாறை பேட்டிங் லைன் எம்ஐயை வந்துட்டு அடிச்சுட்டு வராங்க. இன்னொரு சைட் ஜிடி வந்துட்டு 2 க்ளோஸ் மேட்சஸ் வந்து அவரை விட்டுட்டு வராங்க. ஸோ அதை பற்றின உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? கம்மிங் இன்டு த கேம், ஃபர்ஸ்ட் லக்ஷன் ஆர்மி. ஜிடி வந்து ரெண்டு மேட்சும் க்ளோஸா தான் போய் தோத்தாங்க. ஸோ இந்த மேட்ச் க்ளோஸா தான் போகும்னு நினைக்கிறேன். டிசியும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஜிடி பட்லரும் டாப் 3 கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. ஸோ க்ளோஸா தான் போகும்னு நினைக்கிறேன் மேட்ச். சரவணா, உன் தாட்ஸ் என்ன கோயிங் இன்டு த கேம்? என் தாட்ஸ் இந்த மேட்சை பத்தி ஒன்றும் பெருசா இல்லை. லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு ஜிடி நான் வந்து இந்த மேட்ச் ஒன் சைடடா போகும்லாம் சொல்ல மாட்டேன். லக்ஷ்மண் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸா போகும் தான் நினைக்கிறேன். க்ளோஸா போய் ஜிடி ஜெயிப்பாங்கிறதா என்னோட இனிஷியல் தாட். குட். அதுக்கப்புறம் வந்து இப்ப அப்படியே பிச்சு கண்டிஷன்ஸுக்கு மூவ் ஆகும். ஒரு ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியம், அதாவது இப்ப அருண் ஜெட்லி ஸ்டேடியம்னு சொல்றாங்க. அந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியம் போன மேட்ச் பார்த்தோம். அது எப்பவும் போல இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா இருந்துச்சு. அது ஆஃப்டர்நூன் மேட்ச்னால தான் ஸ்லோவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நைட் மேட்ச் ஆடுறப்ப அதோட பழைய என்ன சொல்றது, அது பழைய நேச்சருக்கு போயிரும்ன்ற மாதிரி நினைக்கிறேன் நானு. உங்க தாட்ஸ் என்ன? பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்க போகுது? பிச் கண்டிஷன் பெருசா வந்து ஒன்றும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. மேபி இந்த நைட் மேட்ச்ங்கிறதுனால டியூ ஃபேக்டர் ஒரு பெரிய காசா இருக்கும் இந்த மேட்ச்ல, டிசிசிடி மேட்ச்ல. மற்றபடி இது ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குற பிச்சா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் கேபிடலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மிடில் ஓவர்ஸ்ல. அது போன மேட்ச் மட்டும் தான் அப்படி நடந்துச்சு, இல்ல எல்லா மேட்சுமே ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல கேபிடலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல இந்த பிட்ச் அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்ப இந்த பிட்ச் அப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு நல்ல கிரிப் கிடைக்கும், நல்ல டர்ன் கிடைக்கும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லா பிச்சும் மேக்சிமம் வந்து பேட்டர்ஸ் பேரடைஸா தான் இருக்கு. மேபி இந்த ஒரு பிட்ச் மட்டும் கொஞ்சம் ஸ்பின் கண்டிஷனுக்கு ஏற்று மிடில் ஓவர்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு பாசிபிலிட்டி அதிகம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஷார்ட் பவுண்டரிஸ் வர, அதுவும் இல்லாம ஹை ஸ்கோர் பொட்டன்ஷியல் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் கேபிடலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மிடில் ஓவர்ஸ்ல. டாஸ்க் ஒரு பெரிய ஃபேக்டர் எனக்கு தெரிஞ்சு. அக்ஷன், அப்படியே உன்னோட தாட்ஸ் என்ன பிச்சை பத்தி, கண்டிஷன்ஸை பத்தி? இதுதான், இது நைட் மேட்சுங்கிறதுனால டியூ ஃபேக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். டாஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஷார்ட் பவுண்டரிஸ் தான். அது வந்து இந்த போன மேட்ச் பார்த்தப்போ லோ ஸ்கோரிங்கா தான் இருந்துச்சு. தெரியல மேட்ச் எப்படி மாற போகுதுன்னு நைட் நேரம். ஸோ ஒரு 180க்கு மேல போச்சுன்னா நல்லா டோட்டல் நினைக்கிறேன். நான் இந்த பிச்சு கண்டிஷன்ஸை பத்தி கொஞ்சம் பார்த்தேன். நான் ஸ்டடி பண்ணேன் கொஞ்சம் பிச்சு கண்டிஷன்ஸை பத்தி. ஏதாவது லாஸ்ட் மேட்ச் வந்து எம்ஐக்கும் டிசிக்கும் நடந்தது வந்துட்டு ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டரா போயிருச்சு. அது வந்து ஆஃப்டர்நூன் மேட்சுக்குனால பிச்சு கொஞ்சம் ட்ரையா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிச்சு ட்ரையா இருந்தனால ஸ்பின்னர்ஸ்க்கும் குரூப் கிடைச்சது. இனிஷியலா முகேஷ் குமார் சூப்பரா போட்டாரு, செம்ம ஸ்பெல் போட்டாரு முகேஷ் குமார். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடி வாங்கினதுக்கு அப்புறமும் வந்து ஒரு 2 விக்கெட்டை எடுத்து பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிட்டாரு முகேஷ் குமார். அதுக்கப்புறம் எம்ஐ வந்துட்டு மொமெண்டமே கிடைக்கல அவங்களுக்கு போறதுக்கு. ஹர்திக் பாண்டியா வேற டெத் ஓவர்ஸ் இல்லாதனால அவங்களால கம்ப்ளீட்டா கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமும் சூரியகுமார் யாதவ் ஒரு ராங் டைம்ல அவுட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி இருந்துச்சு போன பிச்சு. பட் ஆனா நம்மளுக்கு தெரியும் டெல்லி பிச் வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு பரம பாட்டா விக்கெட்டா தான் இருக்கும். அதாவது 210 220 அடிச்சாலுமே அந்த ஸ்கோர் 10ஆம தான் இருந்து பார்த்துருக்கோம். போன வருஷத்தோட ஃபர்ஸ்ட் கேம் நம்ம பார்த்தோம். அசுதோஷ் சர்மா வந்துட்டு ஒரு எங்கேயோ இருந்து ஒரு கேமை வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா ஒரு இன்னிங்ஸ் ஆடி 210 என்னவோ சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 210 ஆர் சம்திங் சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட்டு தான் இந்த அடுத்த மேட்ச்ல வந்துட்டு நைட் கேம்ன்றதுனால அந்த விக்கெட்டை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நானு. ஸோ அப்படிதான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த பிட்ச்ல நீங்க சொன்ன மாதிரி லைக் டியூ வரும் தான். பட் ஆனா இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் பெருசா வின் டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. நான் பார்த்தப்போ வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு 48% வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் சேசிங் டீம் வந்துட்டு 52% வின் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் அதாவது அந்த 48-52 ரவுண்டட் ஆஃப் வேல்யூ தான். 47 பாயிண்ட் சம்திங் 51 பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி தான், சாரி 52 பாயிண்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பாக்குறப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. பட் ஆனா இந்த வருஷம் நம்ம ட்ரெண்டை பார்த்தோம்னா சேசிங் டீம் தான் நிறைய ஜெயிச்சிருக்கு. ஒரு
பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் வந்துட்டு ஒரு ரொம்ப ரேரா ஒரு 2 மேட்சோ 3 மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம். அது முந்தானத்து மேட்ச்ல நம்ம பார்த்தோம். ஆர்சிபி சிஎஸ்கே எதுக்கு அதான் நான் சொல்ல வேணாமா இருந்தேன். எதுக்கு தேவையில்லாம அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 250 அடிச்சு கொஞ்சம் சங்கடப்படுத்திட்டாங்க. ஒரு சிஎஸ்கே ஃபேனா மன வருத்தம். சரி விடு, இப்ப அடுத்த மேட்சுக்கு போவோம். சேசிங் டீம் தான் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சேசிங் டீம் தான் வந்துட்டு அதிக வேல்யூவும் இருக்கும்னு தோணுது சேஸ் பண்றது. ஸோ அடுத்து பார்த்தா இந்த இடத்துல ஹையஸ்ட் டோட்டல் வந்துட்டு 278. அது யார் அடிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சன்ரைஸ் ஹைதராபாத் அடிச்சாங்க கேகேஆருக்கு எதிராக. அது எப்படி நீங்க கேட்கலாம், சன்ரைஸ் ஹைதராபாத் கேகேஆருக்கு எதிராக எப்படி டெல்லியில மேட்ச் ஆட முடியும்னு நீங்க கேட்கலாம். ஆனா போன வருஷம் சில புரோட்டோகால்ஸ் படி 2025ல வந்துட்டு ஒரு சில புரோட்டோகால்ஸ் படி ஹைதராபாத்ல வந்துட்டு அவங்களால மேட்ச் நடத்த முடியல அப்படின்றதுனால அந்த மேட்சை வந்துட்டு டெல்லியில நடத்தினாங்க. ஸோ அந்த மேட்ச்ல தான் சன்ரைஸ் ஹைதராபாத் பிடிச்சி பொழந்து எடுத்திருந்தாங்க. அது தெரியும் உங்களுக்கு. சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணிட்டாங்க. 278 டிஃபெண்ட் பண்ணலன்னா பவுலர்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால 278 டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஹையஸ்ட் சேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இதுவும் நம்மளுக்கு ஒரு மன வருத்தமான செயல் தான். 2021ல கைரன் பொலார்னு ஒருத்தர் வந்து சம்பவம் பண்ணிருப்பாரு. அந்த மேட்ச் கூட மும்பை சிஎஸ்கே சம்பவம் பண்ணிருப்பாரு. இந்த கேட்ச் இந்த ஃபேப் டூப்ளசி எல்லாம் கேட்ச விட்டு பார்த்ததே கிடையாது. இந்த மேட்ச்ல கேட்ச விட்டு மனச ஒரு பிளாஸ்டர் இன்னிங்ஸ் ஆடி கொஞ்சம் மனசை புண்ணாக்கிட்டு கிட்டத்தட்ட 219 இந்த மேட்ச் சேஸ் அப்படியே பொலார்டு வந்து வச்சு செஞ்சுட்டு போனாரு அந்த மேட்ச்ல. ஸோ 219 சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பிச்சு எந்த அளவுக்கு வந்துட்டு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி லோயஸ்ட் டிஃபெண்டட் என்னன்னா 219 சேஸ் பண்ண ஒரு ஹிஸ்டரியும் இருக்குது. லோயஸ்ட் டிஃபெண்டட் வந்துட்டு அரௌண்ட் 170 தான். 170 அடிச்சு டிஃபெண்டும் பண்ணிருக்காங்க. 218 அடிச்சு சிஎஸ்கே மாதிரி டீம் ரன்னையும் கொடுத்துருக்காங்க. சும்மா சிஎஸ்கே இருக்கு. சரி, அப்ப பவுலிங் நல்லா தானே இருந்துச்சு. தோனியோட ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு உள்ள வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பெருசா எப்ப பவுலிங்ல நம்மளுக்கு வந்துட்டு கடைசி ஒரு 5 வருஷம் தீபக் சேரு அந்த மேட்ச் யாரு தீபக் சேரு சர்துல் தாக்கூர் இந்த மாதிரி ஜடேஜா இந்த பவுலர்ஸ் வச்சு போட்டுதான் நம்ம ஜெயிச்சோம். அந்த மேட்ச் இந்த 2021 இயருமே அப்படிதான் ஜெயிச்சோம். ஸோ அது தோனியோட ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் சரி, சிஎஸ்கே பத்தி பேசினா கொஞ்சம் மன வருத்தமாயிரும். சரி, அடுத்து போவோம். அப்படியே பிளேயிங் 11 பக்கம் போவோம். பிளேயிங் 11 ஏதாச்சும் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஜிடில இருந்து ஆரம்பிக்கலாமா டிசில இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல 2 மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க, தோத்த டீம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஜிடில இருந்து ஆரம்பிப்போம். குஜராத் டைட்டன்ஸ், எனி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டட்? சரவணா. குஜராத் டைட்டன்ஸ் வந்து எனக்கு எதுவும் பெரிய சேஞ்ச் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரே ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி கிளென் பிலிப்ஸ் எங்கேயாவது டிராப் பண்ண முடிஞ்சா டிராப் பண்ணிட்டு ஜேசன் ஹோல்டர் கொண்டு வரலாம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு T20 வேர்ல்டு கப் சீசன்ல இருந்து வராரு. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு வந்து கிளென் பிலிப்ஸ் எங்கேயாவது டிராப் பண்ண முடிஞ்சா டிராப் பண்ணிட்டு ஜேசன் ஹோல்டர் கொண்டு வர முடியுமான்னு யோசிப்பேன். எனக்கு ஹோல்டர் எடுத்துட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதுக்காக கிளென் பிலிப்ஸ் எல்லாம் டிராப் பண்ணக்கூடாது. நான் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன். லக்ஷன் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க டீம் நல்லா தான் இருக்கு. சோ அதே டீம் வச்சுதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட தாட் என்னன்னா, அகீஸ்வர் ரபாடாவை எங்கேயாச்சும் டிராப் பண்ண முடிஞ்சா டிராப் பண்ணிட்டு ஜேசன் ஹோல்டரை கொண்டு வரலாமா? ஏன்னா அகீஸ்வர் ரபாடா வந்துட்டு நல்லா போடுறாருன்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து அவரோட பழைய ஃபார்ம் இல்ல. இப்ப எப்படி போட்டாலும் 4 ஓவர் 50 ரன் 40 ரன் கொடுத்துட்றாரு. எவ்வளவு சூப்பரா போட்டாலும் 4 ஓவர் 40 ரன் 50 ரன் போயிருது கண்டிப்பா ரபடா ஓவர்ல. எப்படி எங்கிட்டாச்சும் 2 விக்கெட்டோ 1 விக்கெட்டோ எடுத்துடுறாரு அதையும். பட் ஜேசன் ஹோல்டர்னால அதை போட முடியும். இந்த 4 ஓவர் 50 40ங்கிறத ஜேசன் ஹோல்டர்னாலே போட முடியும். ஆனா ஜேசன் ஹோல்டர் வந்து பேட்டிங்ல வந்துட்டு ஒரு ஹீ கேன் ஹிட் லாங் பால், அதை பத்தின எந்த சந்தேகமே இல்லை. வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் அவங்க சொல்லு பேட்டிங் டெப்த் கம்மியா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஜிடி பேட்டிங் டெப்த் ரொம்ப கம்மியா இருக்கு மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க ஷாருக் கான ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தோணுது ஆஸ் அ ஃபினிஷரா. அதனாலதான் நான் சொல்றேன் ரபடாவை டிராப் பண்ணிட்டு ஜேசன் ஹோல்டர் எடுத்துட்டு வந்தா இல்ல. போன மேட்ச்ல வந்து
வின் பண்ற நிலைமையில வந்துட்டு ஸ்டம்பிள் ஆயிட்டாங்க கடைசியில. அதாவது போன மேட்ச் வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வின் பண்ற மாதிரி இருந்தாங்க, அப்புறம் தோக்குற மாதிரி போனாங்க, மறுபடியும் வின் பண்ற மாதிரி வந்தாங்க, மறுபடியும் தோக்குற மாதிரி போனாங்க, அப்புறம் எங்கிட்டோ இருந்து ரஷீத் கானும் ரபடாவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கடைசியில ஒரு ஓவருக்கு 10 ரன் வந்துட்டாங்க. அங்க இருந்து துஷார் தேஷ்பாண்டே 4 ஏக்கரை நெயில் பண்ணிட்டாரு. சோ அது வந்துட்டு அந்த இடத்துல ரபடா நல்லா தான் விளையாண்டாரு, பேட்டிங் இல்லைன்னு சொல்ல. ஆனா ரபடாவோட பேட்டிங்கும் ஜேசன் ஹோல்டரோட பேட்டிங்கும் கம்பேரே பண்ண முடியாது. ரபடானால அப்படி ஆட முடியுதுன்னா ஜேசன் ஹோல்டர்னாலே ஆட முடியும். பட் இது ஒரு ஹைன்சைட் தான். ஜேசன் ஹோல்டர் இருந்தா ஆடி இருப்பாரு அப்படின்னு சொல்றது ஹைன்சைட் தான். மேபி அவர் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டு கூட போயிருக்கலாம், அதை நான் சொல்லல. பட் ஆனா ஜேசன் ஹோல்டர் பேட்டிங் இஸ் ஃபார் சுப்பீரியர் தான் ரபடாஸ் பேட்டிங், இது சொல்லியே தான் ஆகணும். சோ அதனால எங்கேயாச்சும் அதை பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். இன்னொரு சேர்ந்து நீங்க 2 பேரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். போன மாதிரி சுப்மன் கில் ஆடல. சுப்மன் கில்லுக்கு பேக் ஸ்பேஸ் குமார் குஷாகரா ஆடினாரு. ஸோ வந்துட்டு குமார் குஷாகரா வெளியே போயிட்டு சுப்மன் கில் வந்து ஃபிட்டா இருந்தாருன்னா சுப்மன் கில் உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன் நான். அது டிஃபால்ட் சேஞ்ச், அது சொல்லணும். சுப்மன் கில் உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நான் என்ன பட் நாட் டூ, பட் நான் சொல்றேன் என்னன்னா ஷாருக் கானை வந்துட்டு இம்பாக்டா கொண்டு வரதுக்கு பதிலா அதே இம்பாக்ட்ல குமார் குஷாகரா வச்சுட்டு கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் மிஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா குமார் குஷாகரா உள்ள அனுப்பிட்டு கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ண வைக்கலாம். ஏன்னா இப்ப சப்போஸ் ஒரு இதுதான் ஹோல்டரை கொண்டு வந்தாங்கன்னா தேர் பேட்டிங் டெத் போயிடும், நல்லா போயிடும். ஸோ அதனால வந்துட்டு என்னன்னா இப்ப சப்போஸ் ஒரு இதுக்கு 2 ஏர்லி விக்கெட் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் குமார் குஷாகரா அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இப்படி வச்சுட்டோம்னா பினிஷிங் வந்துட்டு கிளென் பிலிப்ஸும் ஜேசன் ஹோல்டரும் இருப்பாங்க. அது இல்லாம ராகுல் தேவத்தியா இருக்காரு. ஸோ இப்படி போனா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏர்லி விக்கெட்ஸ் விழுவுலன்னா ஓகே, அவங்க 3 பேர் ஒரு 10 ஓவர் 12 ஓவர் ஆடுறாங்க அப்படின்ற அந்த பட்சத்துல ஓகே, அந்த பட்சத்துல நீங்க ஷாருக் கானை கன்சிடர் பண்ணலாம். அதுவும் வந்துட்டு எப்பன்னா ஜேசன் ஹோல்டர் வரைக்கும் பேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணலாம் ஷாருக் கானை. ஏன்னா ஷாருக் கான் இஸ் நாட் இன் பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்ஸ். நம்ம வந்துட்டு சையத் முஸ்தக் அலில வந்துட்டு தமிழ்நாடு டீமே வந்துட்டு ஷாருக் கானை டிராப் பண்ணியிருந்தாங்க. பட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர், சொல்லியே தான் ஆகணும். ஒரு ஃபார்ம்ல இல்ல. ஸோ அதனால நான் சொல்றேன் என்னன்னா சப்போஸ் இந்த ஷாருக் கான் இல்லாம இந்த பேட்டிங் நம்ம எப்படி இருக்கும்னா ஓப்பனிங் சுப்மன் கில், சாய் சுதர்சன், பட்லர், இது 3 இவங்க 3 பேர் ரன் அடிச்சே ஆகணும். ரன் அடிக்கலன்னா கண்டிப்பா கஷ்டப்பட போறாங்க, அது ஜிடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவங்க 3 பேர் ரன் அடிச்சே ஆகணும். நம்பர் 4ல கிளென் பிலிப்ஸ் வரதுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் வரலாமோ எனக்கு தோணுது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சிஎஸ்கே டீம்ல பிரசாந்த் வீரர் என்ன பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரங்க பண்றாங்க. பிரசாந்த் வீராச்சும் இந்த 2 மேட்ச் பண்ணிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் கடந்த 2 வருஷமா பந்து கொடுக்காம வச்சிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாஷிங்டன் தான் ஒரு நல்ல பவுலரு, நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அவர் பிளேல போட முடியும், அவர்னால மிடில் ஓவர்ஸ்ல போட முடியும். ஏன் யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எனக்கு வாஷிங்டன் சுந்தர். இந்த ஒருவேளை இந்த ஐசிசி ரூல் இருக்கனால கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு போடக்கூடாதுன்ற ஒரு ஐசிசி ரூல் இருக்குல்ல, அதனால வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர ஓவருக்கே எடுத்து இல்ல இருக்கதான் தெரியுது. இல்ல இருக்குது அப்படி. அதனாலதான் போன மேட்ச் ருத்ராஜ் பிரசாந்த் இருக்கு ஓவரே கொடுக்கல. ஏன்னா சிஎஸ்கே பேன் பண்ணிடுவாங்க. தேவதத் படிக்கல் இருக்கும்போது ஓவர் கொடுத்தா வந்துட்டு ஃபைன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ருத்ராஜ் கைக்வாதுக்கு. அதனால வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலருக்கு ஓவர் கொடுக்க கூடாது. கொடுத்தா வந்துட்டு அது ஐசிசி ரூல பிரீச் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால அது கொடுக்க கூடாது. அதனாலதான் வாஷிங்டன் சுந்தருக்கே கடந்த 2 வருஷமா கொடுக்காம வச்சிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு அப்படிதான் எனக்கு தோணுது. எங்கேயாச்சும் சாய் கிஷோரை நுழைக்க முடியுமான்னு பாப்பேன். ஏன்னா சாய் கிஷோர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆனா சாய் கிஷோரை உள்ள நுழைக்கிறதுக்கு அங்க இடமே இல்ல. அன்பார்ச்சுனேட் ஃபார் சாய் கிஷோர் சொல்லியே ஆகணும். பட் ஆனா ஒரு சூப்பரான பவுலரு. அப்புறம் அசோக் சர்மா தானே? அசோக் சர்மா தானே? அசோக் சர்மா வந்துட்டு சூப்பரா போட்டுன்னு இருக்காரு. அவரெல்லாம் யோசிக்கவே கூடாது அவரை பத்தி. 145 150 அழகா கிளாக் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பரா போட்டுன்னு இருக்காரு அவரு. சோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு இது எடுத்தா ஜிடி கேன் கம் அவுட் குட்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஜேசன் ஹோல்டர் ஆட வச்சுட்டு வாஷிங்டன் ப்ரொமோட் பண்ணிட்டு கிளென் பிலிப்ஸை டிமோட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருப்பாங்களோ, இல்ல நல்லா இருக்குமோ பேட்டிங் லைனப் அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் பேட்டிங் லைனப் பாருங்க. ஓப்பனிங் வந்துட்டு சுப்மன் கில், சாய் சுதர்சன், 1 டவுன்ல ஜாஸ் பட்லரு,
நம்பர் 4 வந்துட்டு வாஷி, நம்பர் 5 வந்துட்டு கிளென் பிலிப்ஸ், நம்பர் 6 வந்துட்டு ராகுல் தேவேத்தியா, நம்பர் 7 ஜேசன் ஹோல்டர். இதுல இம்பாக்ட்ல ஷாருக் கான் உங்களுக்கு இருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு டெட்லி பேட்டிங் லைனப் மாதிரி தெரியுது ஆன் பேப்பர். கிளென் பிலிப்ஸ் உள்ள நல்லா பார்ட்டிக்கு வந்துட்டாருன்னா இட் கேன் பி அ டெட்லி சைட். அதை பத்தி நான் எதுவுமே இல்லை. சரி, அப்படியே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுவோம். எனி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டட்? எனக்கு தெரிஞ்சு என்ன எல்லாரும் அடிப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் சேர்ந்து நான் ஒரு சேஞ்ச் சொன்னா, நான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து நிதிஷ் ராணாவை டிராப் பண்ணிட்டு அபிஷேக் போரல மேல ஆட வைக்கணும்னு நான் யோசிப்பேன். ஏன்னா வந்து கேஎல் ராகுல் ஓப்பனிங்ல இந்த ரெண்டு மேட்ச் நடந்துருச்சு. சேசிங்ல ப்ரெஷர்ல போறாரோன்னு எனக்கு தோணுது. பட் 2 மேட்சுமே அவ்வளவு பெரிய ஸ்கோர் இல்லை. ஏன் அவர் அவ்வளவு ப்ரெஷர்ல போனாருன்னு எனக்கு தோணல. மேபி 13 சங்கா அபிஷேக் போரல் ஓப்பனிங், கீழே 1 டவுன்ல வந்து கேஎல் ராகுல் அந்த மாதிரி சார் ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். ஏய் இருறா நிமிஷம். கேஎல் ராகுல் என்னடா தப்பு பண்ணாரு உனக்கு? அதை மட்டும் சொல்றான். கேஎல் ராகுல் போன மேட்ச் டவுன் த லெக் போற பால ஏதோ தெரியாம ஆடி அவுட் ஆயிட்டாருடா. அதுக்கு முன்னாடி மேட்ச் நல்ல ஸ்டார்ட் தானே அடிச்சாரு. நேரா கையில போய் கனவாடா கண்டாரு அவரு. நான் அதனது கேஎல் ராகுல் வந்துட்டு போன மேட்ச் கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் சம்திங் அந்த ரேஞ்சில் ஆட போய் பாயிண்ட்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரா. அதெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாது. கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்லாம் ஒரு ரன் பேங்க் நீட்டா ஒரு 500 கண்டிப்பா இந்த வருஷமும் சொல்றேன். அடுத்த 12 மேட்ச்ல ஒரு 500 ரன் அடிச்சிருவாரு. ஏன்னா டிசி வந்துட்டு 12 மேட்ச் இல்ல, டிசி கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க எனக்கு தோணுது. டிசி குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா 12ல இருந்து இன்னும் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்த 13 மேட்ச்ல வந்துட்டு கேரண்டீடா ஒரு 500 ரன் அடிச்சிருவாரு. அவரெல்லாம் நீங்க வந்து நம்பர் 3க்கு டிமோட் பண்ணக்கூடாது. அவரு ஓப்பனிங்ல தான் அவரோட பெஸ்ட் ஸ்லாட். கேஎல் ராகுலும் 10 சங்காவும் ஓப்பனிங் ஆடணும். நீ சொல்ற மாதிரி அப்படி உனக்கு அபிஷேக் பொருள் ஆடணும் அப்படின்னா நிதிஷ் ராணாவை டிராப் பண்ணிட்டு நம்பர் 3 அபிஷேக் பொருள் ஆடிக்கோ. இஎஸ் காட் டபுள் கியர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவாவும் இருக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இன்னிங்ஸ் தள்ளி எடுத்துட்டு போக முடியும் அப்படி நீ ஃபீல் பண்ணா. ஏன்னா சமீர் ரித்வி 3 மேட்சுமே ப்ரெஷர், 2 மேட்சுமே ப்ரெஷர்ல ஆடினாரு. 7 for 2, 27 28 for 2 அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வந்து ஆடினாரு சமீர் ரித்வி. அந்த இதை தடுத்து, ஏன்னா அவர் 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா 10 பாலுக்கு 0 ரன்ல இருந்து மேட்ச் வின் பண்ணாரு. அவர் 10 பாலுக்கு 0 ரன் அடிச்சிருந்தார். அடுத்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 18 பாலுக்கும் என்னவோ 6 ரன்னோ 7 ரன்னோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து மறுபடியும் மேட்சை கொண்டு வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. அவருனால என்ன பண்ண முடியுங்கிறத பாத்துட்டோம். சோ அபிஷேக் பொருளை ட்ரை பண்ணலாம், வேணா நம்பர் 3ல ட்ரை பண்ணலாம். நீங்க சொல்ற ஓப்பனிங் சேர்ந்து நான் ஒத்துக்க மாட்டேன். கேஎல் ராகுல் நம்பர் 3 நான் ஒத்துக்க மாட்டேன். கேஎல் ராகுல் ஓப்பனிங் தான் வந்துட்டு பெஸ்ட் பொசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து உங்களோட இன்டென்ஷன். பட் என்னோட இன்டென்ஷன் என்னன்னு நான் சொல்லி ஆகணும்ல. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா 10 சங்கா அபிஷேக் பொருள் ஓப்பன் பண்றப்போ உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் காம்போ கிடைக்கும். ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறப்ப அது வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள் பார்ப்பாங்க. ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறப்போ 10 சங்கா அபிஷேக் பொருள் ஓப்பனிங் ஆடிட்டு இப்போ ஒரு சேசிங்கே நீங்க போறீங்க, ஒரு 220 இருக்கீங்கன்னா எடுத்தோன்னே ஸ்டார்ட்ல ஒரு கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த பவுலிங் டீமுக்கு செம்ம கான்பிடன்ஸ் வந்துடும். என்னடா கேஎல் ராகுல் விக்கெட்டே எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வர்ற பேட்ஸ்மேன் விக்கெட் நம்ம ஈஸியா எடுக்கலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இதே வந்து நீங்க ஸ்டார்டிங்ல வந்து அபிஷேக் பொருள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா ஆடிட்டு அவுட்டே ஆனாலும் திடீர்னு ஒரு கேஎல் ராகுல் வர்றப்போ இந்த கேஎல் ராகுல் கேன் ஹேண்டில் மச் ப்ரெஷர். ஸோ ஹீ கேன் கேப்பபிள் ஆஃப் நம்பர் 3 அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்ல நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனா வந்துட்டு கேஎல் ராகுல் அபிஷேக் பொருளையும் கேஎல் ராகுலையும் பேட்டிங்ல கம்பேரே பண்ண முடியாது. கேஎல் ராகுல் வந்துட்டு ஏதோ ஒரு 2 பேட் மேட்ச் அவருக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பா ஓப்பனிங்லயே ஆட விட்டா அவர் கிளிக் ஆயிடுவாரு. இப்போ கேஎல் ராகுல்லாம் வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஓப்பனிங்ல நீ ஆட விட்டுனா அவர் பாட்டுக்கு 500 ரன் அடிச்சுட்டு போயிடுவாரு. இதுதான் என்னோட தாட்ஸ். உன் தாட்ஸ்? என் தாட்ஸ் இதுதான். போன மேட்சும் மிடில் ஆர்டர்ல ட்ரை பண்ணாங்க, பட் ஆனா கிளிக் ஆகல. சோ மறுபடியும் ஓப்பனிங், சென்னையில ஒரு மேட்ச் வந்துட்டு ஓப்பனிங்ல புடிச்சு பொழந்தெடுத்தாரு நினைக்கிறேன். புடிச்சு பொழந்தெடுத்துட்டாரு சிஎஸ்கேவை. ஸோ ஓப்பனிங் தான் அவரோட பெஸ்ட் ஸ்லாட், டவுட்டே கிடையாது. அவரால் கன்வென்ஷனலாக ஆட முடியும், பெரிய சிக்ஸஸும் ஒரு நாள் அடிக்க முடியும். ஸோ ஓப்பனிங் தான் அவரோட பெஸ்ட் ஸ்லாட் என்ன பொறுத்த வரைக்கும். உன் தாட்ஸ் வந்து நீ கொடுத்துட்டேன். எனக்கு வந்து நிதிஷ் ராணாவை டிராப் பண்ணிட்டு அபிஷேக் பொருள் ஆடணும், அவ்வளவுதான் என்னோட சேஞ்ச். மற்றபடி வேற எதுவும் சேம் டீம். லக்ஷன் ஒன் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்ச பெருசா எந்த சேஞ்சும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நிதிஷ் ராணா ஒரு நல்ல பேட்டர் தான். இன்னும் ரெண்டு மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு தோணுது. எனக்கும் அதே தான் தோணுது. நான் நிதிஷ் ராணாவை டிராப் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு ரெண்டு பேக் டு பேக் வின்ஸ்ல இருந்து வராங்க, எம்ஐ அடிச்சுட்டு வராங்க. ஸோ அதனால
காம்பினேஷனா பெருசா மாத்த மாட்டேன். நிதிஷ் ராணா அவர்னால என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால வந்துட்டு நிதிஷ் ராணாவை ட்ரா பண்ண மாட்டேன். ஸோ அவரு கண்டிப்பா ஹில் கம் அவுட் குட்னு நினைக்கிறேன் நான். சரி, அடுத்தபடியே மேட்சப்ஸ் பக்கம் போவோம். மேட்சப்ஸ் பார்த்தேன், எனக்கு பெருசா மேட்சப்பே கிடைக்கல இந்த மேட்ச்ல. நீங்க ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? நான் பயங்கரமா ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பார்த்தேன். வச்சிருக்கேன். எனக்கு நான் ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கேன். நான் வந்து சாய் சுதர்சன் எப்படி நட்ராஜனை ஹேண்டில் பண்ண போறாருன்னு ஒரு மேட்சப் வச்சிருக்கேன் இனிஷியல் ஓவர்ஸ்ல. ஏன்னா நட்ராஜன் வந்து இந்த பவர் பிளேக்கு அடுத்து கொஞ்சம் ஓவர்லயே வந்துடுறாரு. சாய் சுதர்சனும் கில்லும் நல்லா நின்று ஆடுறாங்க கிரீஸ்ல. ஸோ அப்படி அவர் நின்று சாய் சுதர்சன் நின்னாருன்னா மேபி நட்ராஜன் எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போறாருன்னு நான் யோசிப்பேன். அதுதான் என்னோட கீ மேட்சப் எனக்கு தோணுது. சாய் சுதர்சன் விசஸ் நட்ராஜன். லக்ஷன் உனக்கு? நான் யோசிச்சேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. மேட்சப் எதுவும் இருக்க மாதிரி கிடைக்கல, தெரியல. எனக்கும் கிடைக்கல. எனக்கு ஒன் மேட்சப் கிடைக்கல. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன். ஆனா இந்த டிசியோட மிடில் ஆர்டர் கம்பேரிட்டிவ்லி அவங்க டாப் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது வீக்கா தான் இருக்கு. ஸோ ஜிடியோட மிடில் ஆர்டர் வந்துட்டு எப்படி டிசியோட ஸ்பின் அட்டாக்க கேப்டன் ஆட போறாங்க அந்த மாதிரி. ஏன்னா இது ஒன் மேட்சப் கிடையாது, இது வந்து ஜிடி மிடில் ஆர்டர். ஏன்னா இங்கிட்ட பாப்பு, குல்தீப், அப்புறம் விப்ராஜ் நிகம் 3 நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஜிடியோட மிடில் ஆர்டர் கம்பேரிட்டிவ்லி அவங்க டாப் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்குன்னு சொல்ல மாட்டேன். அவங்க டாப் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக். தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் தேர் டாப் ஆர்டர் சொல்லியே ஆகணும். ஆனா the middle order has got big names. ஒரு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், அவர் இப்பதான் ஆஸ்திரேலியால போய் T20 சீரிஸ் நல்லா தான் ஆடினு வந்தாரு. பேட்டிங்லயுமே சூப்பரா ஆடினார் அவரு. இன்னொன்னு வந்துட்டு கிளென் பிலிப்ஸா இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸும் எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்ஸ் அவரால் அடிக்க முடியும். அதுக்கடுத்து வேற யார் இருக்கா? ராகுல் தெவேதியா வருவாரு. ராகுல் தெவேதியாக்கு அப்புறம் ஜேசன் ஹோல்டர் வருவாரு. ஜேசன் ஹோல்டருக்கு அப்புறம் ரஷீத் கான் இருக்காரு. ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான் அண்ட் ராகுல் தெவேதியா ஆப்வியஸ்லி லோயர் மிடில் ஆர்டர் தான். நான் மிடில் ஆர்டர்னு பார்த்தா வாஷி அண்ட் கிளென் பிலிப்ஸ் தான். பட் வாஷி அண்ட் கிளென் வாஷினால ஒரு 150-160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும் கண்டிப்பா, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கிளென் பிலிப்ஸ் வந்து இஃப் ஹி கெட்ஸ் அ கோ அவரால 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும். அதனால இதை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி இந்த மேட்ச் வாசியை வந்துட்டு ப்ரொமோட் பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் போட போறாங்க, இன்னொரு பக்கம் லெக் ஸ்பின்னர் விப்ராஜ் நிகமும் போட போறாரு. ஸோ அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா சாய் சுதர்சன் நின்ட்டாருன்னா ஓகே, சப்போஸ் சாய் சுதர்சன் நிக்கலான்னா சொல்றேன், சாய் சுதர்சன் நிக்கலான்னா வாசியை ப்ரொமோட் பண்ணி அந்த லெஃப்ட் ஹேண்டருக்காக ஆடலாமோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இன்னொரு கன்சர்ன் எனக்கு ராகுல் தெவேட்டியாவை ரொம்ப கீழே ஆடுறாங்கன்னு தோணுது எனக்கு. ராகுல் தெவேட்டியாவை கிளென் பிலிப்ஸ்க்கு அப்புறம் ராகுல் தெவேட்டியா தான் வரணும். ஷாருக் கானை ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறம் வேற யார் இருந்தா ஷாருக் கான்லாம் ப்ரொமோட், ராகுல் தெவேட்டியாக்கு முன்னாடிலாம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ராகுல் தெவேட்டியா தான் எனக்கு ஆடணும்னு தோணுது எனக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு மேட்சப். எனக்கு பெருசா மேட்சப் தோணல. எனக்கு இந்த மாதிரி தான் மேட்சப் என்னால எடுக்க முடிஞ்சுச்சு. அப்படியே கீ பிளேயர்ஸ் பக்கம் போவோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பண்ணல, பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாமோன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த 2 டீம்ல ஒரு கீ பிளேயர் எடுக்க போறோம். அதாவது ஜிடிக்கு ஒரு கீ பிளேயரு, டிசிக்கு ஒரு கீ பிளேயர் எடுக்க போறோம். இந்த பிளேயர் தான் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்களோ, இவங்க டீமுக்கு இந்த பிளேயர்னால மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியும், இந்த டீமுக்கு இந்த பிளேயர்னால மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ். ஜிடிக்கு ஒரு பிளேயர், டிசிக்கு ஒரு பிளேயர், 2 பேரும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். இதுக்கு பெருசா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறது கிடையாது. ஜிடிக்கு 1, டிசிக்கு 1. டக்குன்னு ஒரு லைன்ல சொல்லி முடிச்சிருங்க, இவரு ஏன் அப்படின்றத மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. லக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிடா. எனக்கு தெரிஞ்ச கேஎல் தான். ஏன்னா 2 மேட்ச் பெருசா ஆடல, 3வது மேட்ச் கண்டிப்பா வந்து அடிச்சிருவாருன்னு தோணுது. ஸோ டிசிக்கு வந்து கேஎல். ஜிடிக்கு வந்து சாய் சுதர்சன். ஏன்னா அவர் நின்னாருன்னா நல்லா ஆடி கொடுத்துருவாரு மேட்சை. கண்டிப்பா மேட்ச் இன்னிங்ஸ் ஆடிடுவாரு. ஓகே, சரவணா உன்னோட சொல்லு. நான் வந்து டிசி பக்கத்துல வந்து நான் வந்து சமீர் ரிஸ்விக்கு போறேன். அவரு நின்னா சிங்கிள் ஆனா மேட்சை முடிச்சு கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. அடுத்து வந்து ஜிடி பக்கம் பாத்தீங்கன்னா ஜாஸ் த பாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்னும் காமிக்க ஆரம்பிக்கல. அவர் எவ்வளவு கேப்பபிள்னு நம்மளுக்கு தெரியும். அவர் காமிக்க ஆரம்பிச்சாருன்னா சேசிங்ல he can single-handedly get into the match. அதுதான் அவரு பழைய சேசிங்ல மட்டும் இல்ல, பேட்டிங் ஃபர்ஸ்ட் நாளும் தான். என்ன சேசிங், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட மாட்டாரா?
பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சேசிங்க கம்பேர் பண்றப்ப பெட்டர். நீங்க பிடிச்ச வம்பல இழுத்து விடுறேன் பாரு, பட்லரை வந்து பேட்டிங் பர்சனெல்லாம் ஆட மாட்டாருங்கிற. நான் நல்லா ஆட மாட்டான்னு சொல்லவே இல்லை. he can good at chasing. அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகே, உன்னோடது? என்னோட கீ பிளேயர்ஸ் வந்துட்டு 2 டீமோட ஓப்பனர்ஸ் தான். டிசிக்கு வந்துட்டு ஐ திங்க் பத்தும் நிசங்கா. அப்புறம் பத்தும் நிசங்கா போன மேட்சா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, இந்த மேட்சும் நல்லா அடிப்பாருன்னு தோணுது. ஸோ பத்தும் நிசங்கா ஃபார் டிசி. குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் பார்த்தா சுப்மன் கில். ஏன்னா வந்துட்டு போன மேட்ச் ஆடல ஆப்வியஸ்லி. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு பிபிகேஸ்க்கு எதிராக தானே ஆடினாங்க. பிபிகேஸ்க்கு எதிராக தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான லெக் ஸ்பின்னருக்கு ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க போய் கொடை கிளப்பி அவுட் ஆயிட்டாரு. யுசி சேகலுக்கு எதிராக கொடை கிளப்பி அவுட் ஆயிட்டாரு. ஸோ சுப்மன் கில் வில் கம் அவுட் குட் திஸ் மேட்ச் அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதானா? வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கா, இல்ல முடிச்சுக்கலாமா? ஓகே, அவ்வளவுதான். லெட்ஸ் ராப் அப் திஸ் ஷோ. உங்க தாட்ஸ் அப்படியே, உங்களுக்கு என்ன தாட் இருக்கோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட்டை பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then keep cheering and supporting cricket. Bye bye.